ஓ சார். அடுத்த கேள்வி என்ன? பச்சை வீட்டு வாயுக்கள் விடுவிக்கப்படும் சந்தர்ப்பமாக அமையாதது. பச்சை வீட்டு மொளாது என்ன? பச்சை வீட்டு விளை வாயுக்கள்ண்டா என்ன பார்க்கணும். மொளா பச்சை வீட்டு விளைவண்டா என்ன பார்க்கணும். சரி, பச்சை வீட்டு விளைவண்டா என்ன? பச்சை வீட்டு விளைவண்டா என்ன? 28வது கேள்வி என்ன? 28வது கேள்வி. 28வது கேள்வி. பச்சை வீட்டு விளைவு. பச்சை வீட்டு விளைவுன்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும், சூரியன்ல இருந்து ஒளிக்கதிர் வருது. அந்த ஒளிக்கதிர் என்ன செய்யுது? பூமியில பட்டு நிலப்பரப்புகள்ல பட்டு தெளிப்படைஞ்சு போகுது. என்ன சில வாயுக்கள் என்ன செய்யுது? அந்த வார ஒளிக்கதிர்களை என்ன செய்யுது? தன்னிடத்தை உறிஞ்சி கொள்ளுது, உறிஞ்சி வச்சு கொள்ளுது. இதனால சூழல்ற வெப்பநிலை அதிகரிக்கிறத தான் நாங்க சொல்லுவோம் என்ன? பச்சை வீட்டு விளைவு. பச்சை வீட்டு விளைவு சொல்லுவோம். சரி, இப்போ இதுல மூலாவது நம்மளுக்கு வழங்கணும் பச்சை வீட்டு வாயுக்கள் தான் என்ன? பச்சை வீட்டு வாயுக்களுக்கு உதாரணம் சொல்லுங்க. பச்சை வீட்டு வாயுக்கள் என்னென்ன எல்லாம்? பச்சை வீட்டு வாயுக்கள். பிரதான வாயு என்ன? பச்சை வீட்டு வாயுக்களுக்கு பிரதான வாயு என்ன? சூழல் வெப்பமடைகிறதுக்கு பிரதான வாயு CO2 என்ன? CO2. அடுத்தது வேற என்ன? வேற என்ன எல்லாம் பச்சை வீட்டு வாயுக்கள் சொல்லுங்க. அப்ப நீ தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. நிறைய வாயுக்கள் 7-8 வாயு இருக்கு. வேற என்ன? நீராவி. நீராவி வரும், நீராவி. அடுத்தது முக்கியமான இன்னொரு வாயு ஃப்ரிட்ஜ்ல இருந்தெல்லாம் வாரது என்ன? CFC, குளோரோஃப்ளோரோ கார்பன் என்ன? அடுத்தது மெதேன். மெதேன் மெதேன் CH4. மெதேன். மெதேன் என்னத்துல இருந்து உருவாகும்? மெதேன் என்னத்துல உருவாகுற? என்னத்துல உருவாகுற? படிக்கிற காணாது, ஒரு மாசம் தான் இருக்கு எக்ஸாம். மெதேன் இது இந்த கேள்வி பச்சை வீட்டு விளைவு அமில வாயுக்கள் ஸ்ட்ரக்சர்ல முதல் கேள்வி. ஸ்ட்ரக்சர்ல முதல் கேள்வி இதுகள் தான் வரப்போகுது. எப்படியும் 10-15 மார்க்ஸுக்கு இந்த கேள்வி வரும். சரி, அந்த கேள்விகளுக்கு நல்லா படிச்சு கொள்ளுங்க. சரியா? CO2 நீராவி, CH3. அடுத்து ஓசோன். ஓசோன் சொன்னா OH-O3, ஆக்சிஜன் 3 சேர்ந்து உருவாகிறது ஓசோன். அடுத்தது SO2 NO2 வலும் என்ன செய்யுது? சில சந்தர்ப்பங்கள்ல தாக்கம் செலுத்திதான். இவைகள் தான் என்ன? பச்சை வீட்டு வாயுக்கள். சரியா? சரி, இப்ப வாசிப்போம். என்ன பச்சை வீட்டு விளைவுகள் வாயுக்கள் எங்க இருந்து உருவாகுதுன்னு கொஞ்சம் இது சந்திக்காங்க. என்ன அதுல விளையாக, அதாவது சந்தர்ப்பமாக அமையாதது இருந்து. முதலாவது என்ன? விவசாய நிலத்தில் பயன்படும் ரசாயன பதார்த்தங்கள். சுவட்டு எரிபொருள் தகனத்தினால் வெளியேறும் வாயுக்கள். சுவட்டு நம்மளுக்கு தெரியும். சுவட்டு எரிபொருள் வழி தகனமடைகிறதால வெளியேற பிரதான வாயு என்ன? CO2. தகனமடையுதுன்னு சொன்னா உருவாகிறது சுவட்டு எரிபொருள் தகனத்தால உண்டாகிறது CO2. அப்ப ரெண்டாவது விட என்ன வரும்? அது சந்தர்ப்பம். அதாவது பச்சை வீட்டு விளைவு வாயு உருவாகிறதுக்கான சந்தர்ப்பம் ரெண்டாவது. முதலாவது கொஞ்சம் பிரிப்போம். சரி, ரெண்டாவது சுவட்டு எரிபொருள் சொன்னா CO2 குறிச்சு வைங்க. சரியா? சரி, ரெண்டாவது சதுப்பு நிலங்களில் இருந்து வெளியேறும் வாயுக்கள். சதுப்பு நிலங்களில் இருந்து வெளியேற வாயு CH3. சரியா? சரி சார். உக்கிய பதார்த்தங்கள், உக்கிய குப்பைகள் சதுப்பு நிலங்கள்ல இருந்து உருவாகிற வாயு CH3 மெதேன். அப்ப அதுவும் வரும் விடைக்கு சந்தர்ப்பம். சரி, நான்காவது என்ன? வளிப்பதனாக்கி. என்ன வெளியேறும் வாயுக்கள். வளிப்பதனாக்கி என்ன? ஏசி. என்ன? ஏர் கண்டிஷன். அப்ப ஏசி ஃப்ரிட்ஜ்ல இருந்தெல்லாம் உருவாகிறது என்னன்னு சொன்னேன்? CFC, குளோரோஃப்ளோரோ கார்பன். சரி, அப்ப சந்தர்ப்பமாக அமையாதது எது? விட என்ன? ஒன்னாவது. சரியா? சரி,
பச்சை வீட்டு விளைவுண்டா என்னன்னு பார்த்திக்கும். பச்சை வீட்டு விளைவுகள் உதாரணம் என்னன்னு பார்த்திக்கும். அதுக்கு பிறகு சுவட்டேரி பொருள்ல இருந்து தானத்தால ஏற்படுற உண்டாகிற CO2. அடுத்து வந்து சதுப்பு நிலங்கள் குப்பைகள்ல இருந்து உருவாகிறது வந்து CH3 CH4. அடுத்தது ஏர் கண்டிஷனர் ஏசி வளிப்பதனாக்கி குளிர்சாதன பெட்டிகள்ல இருந்து உருவாகிறது CFC. சரியா? சரி சார். முதலாவது ஆன்சர். புரிஞ்சு கொள்றீங்களா? சார். இதை புரிஞ்சுக்கிட்டு பட்ஜெட் போட்டு புரிஞ்சு கொள்ளுங்க. இதை சிவட்டரி பொருள் CFC, இது சதுப்பு நிலம் குப்பைகள் என்ன குப்பை குளங்கள் உட்கள் அடைகிறதால உருவாது CH4 மெத்தேட். அப்படியும் கேள்வி வரக்கூடியது. அதை நல்லா படிச்சு கொள்ளுங்க. சரி சரி 29வது வாசிங்க. பேந்தகு அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யும் செயற்பாடு. பேந்தகு அபிவிருத்தின்னு சொன்னா சூழலுக்கு ஒரு சேதமும் இல்லாம சூழல்ற கட்டமைப்புக்கு பாதிப்பு ஏற்படாம நம்மட பொருளாதாரத்துக்கு விவசாயத்துக்கு கைத்தொழில இருக்கிறத மேம்படுத்துறத நாங்க சொல்லுவோம். என்ன சிம்பிளா சொல்றது பேந்தகு அபிவிருத்தி. சரி, பேந்தகு அபிவிருத்தியில 4 விதமான சந்தர்ப்பங்கள் நம்ம படிக்கலாம். 4 விதமான சந்தர்ப்பங்கள்ல டொபிக்கு கீழே அங்க சந்திக்காங்க உங்களுக்கு பேந்தகு அபிவிருத்தி. முதலாவது என்ன? விவசாய பயன்பாடு. அதுல வந்து முதலாவது வந்து பல்பயிர்ச்செய்கை. முதலாவது பல்பயிர்ச்செய்கை. பல்பயிர்ச்செய்கைன்னு சொன்னா ஒரு பயிர் இல்லாம நிறைய பயிர்களை செய்யற மாறி மாறி. ஒரு வயல்ல ஒரு பயிர் இல்லாம நிறைய பயிர்களை மாறி மாறி செய்யறதுதானே பல்பயிர்ச்செய்கை. சரி, அடுத்து 2வது இரசாயன பசைகளை. இது வந்து தனிப்பயிர்ச்செய்கைக்கு பதிலாக நாங்க பல்பயிர்ச்செய்கை செய்யறோம். என்ன தனிப்பயிர்ச்செய்கை செய்யாம பல்பயிர்ச்செய்கை செய்யும். அடுத்து வந்து இரசாயன உரங்கள் அல்லது இரசாயன கலைநாசினியை பாவிக்காம சேதன பசலைகள் பாவிக்கிறோம். என்ன சேதன பசலை. அப்ப என்ன இரசாயன உரங்கள் பாவிச்சோம்னா சூழலுக்கு பாதிப்பு. என்ன அதை பாதிப்பு இல்லாமக்கணும். அதே டைம்ல நம்ம பசலைகள் அதாவது களைகளையும் கட்டுப்படுத்தணும். அதுக்காக வேண்டி நம்ம சேதன பசலைகள் கலைநாசினிக்கு பதிலா அசேதன பசலைகள் கலைநாசினிக்கு பதிலா சேதன பசலை பாவிக்கணும். சரியா? சரி, அடுத்தது 3வது என்ன? பீடை கட்டுப்பாடு. பீடை கட்டுப்பாடுக்கு நம்ம என்ன பெஸ்டிசைட்ஸ் அடிக்கிறேன், அதாவது கிருமி நாசினி அடிக்கிறோம். அது வந்து இரசாயன கெமிக்கல். அதுக்கு பதிலா நாங்க உயிரியல் பீடை கட்டுப்பாடு. உயிரியல் பீடை கட்டுப்பாடுன்னு சொன்னா ஒரு அங்கிய வச்சு இன்னொரு அங்கிய கட்டுப்படுத்துறது. என்ன ஒரு அங்கிய வச்சு இன்னொரு அங்கிய கட்டுப்படுத்துறத நாங்க சொல்லுவோம் பீடை கட்டுப்பாடு. அப்போ ஒரு அங்கி இருக்குன்னு சொன்னா நிறைய இருக்குன்னு சொன்னா அந்த அங்கிய இல்லாமக்கிறதுக்கு இன்னொரு அங்கிய அதை இரையா சாப்பிடுறது அல்லது இரையா சாப்பிடக்கூடிய அல்லது விரட்டக்கூடிய இன்னொரு அங்கிய நம்ம உதாரணத்துக்கு வீடுகள்ல எலிகள் கூடைக்குன்னு சொன்னா பூனை வளர்க்குற மாதிரி. அப்ப ஒரு வயல்ல வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட பூச்சிகள் என்னமும் அதிகமா இருக்கும்னு சொன்னா அந்த பூச்சிகளை சாப்பிடக்கூடிய இன்னொரு உயிரினங்களை வளர்க்கறது தான் நாங்க சொல்றது உயிரியல் பீடை கட்டுப்பாடு. சரி, அப்ப இதுல சொல்லுங்க. அப்ப பேந்த அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யும் செயற்பாடு தனிப்பயிர்ச்செய்கை வருமா? தனிப்பயிர்ச்செய்கை வருமா? இல்ல. ஏன்? பல்பயிர்ச்செய்கை. என்ன பல்பயிர்ச்செய்கை பேந்தகு அபிவிருத்தி. அடுத்தது 2வது என்ன? கலைநாசினி பயன்பாடு. கலைநாசினி பயன்படுத்துறோமா? இல்ல. சேதன பசலை. ஏன்னா கலைநாசினி பாவிக்கிறேன். அதுக்கு பதிலாக நாங்க பயன்படுத்துறது உயிரியல் பீடை கட்டுப்பாடு. ஏன்னா கலைநாசினிக்கு. சரி, 3வது செயற்கை வளமாக்கி. செயற்கை வளமாக்கின்னு சொன்னா பசலைகள், இது கெமிக்கல் ஃபெர்டிலைசர். அதுக்கு பதிலாக நாங்க சேதன பசலைகள் பாவிக்கிறோம். சரி, அடுத்தது 4வது விட என்ன? உயிரியல் பீடை கட்டுப்பாடு. என்ன 4வது? சரி, எவ்வளவுடா? குறிச்சு கொள்றீங்களா? சரி சார். சரி, அடுத்தது வந்து விசைகள சமநிலை. என்ன
சமாந்தர விசைகள் சமந்து அதாவது மூன்று சமாந்தர விசைகள் சமநிலை. அடுத்து வந்து மூன்று சமாந்தரமற்ற விசைகளின் சமநிலை. சரி, இதை கொஞ்சம் பார்ப்போம். இப்ப மூன்று சமாந்தர விசைகளின் சமநிலைன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்னு சொன்னா இப்படி இருக்கும். ரெண்டு விசை இப்படி தாக்கணும், மூன்றாவது விசை இதுக்கு எதிரான திசையில தாக்கணும். இப்படி இருந்தா தான் இது மூன்று சமாந்தர விசை. இது மூன்றும் சமாந்தரம் என்ன ஒன்று கொண்டு ஒன்று இது மூன்றும் சமாந்தரம் என்ன. அப்ப இது வந்து சமாந்தர விசைகளின் சமநிலை. சரியா? சரி, இதுக்கு இது எப்படி இருக்கணும்னு சொன்னா இது 5 நியூட்டன், இது 5 நியூட்டன் சொன்னா இது எத்தனை நியூட்டன் அடிக்கணும்? கீழ் நோக்கி எத்தனை நியூட்டன் அடிக்கணும்? 10 நியூட்டன். 10 நியூட்டனா இருக்கணும். சரியா? சரி, அப்ப இதுல என்ன சொல்லுங்க? ஒரு மூன்று சமாந்தர விசைகள் சமநிலையில் இருக்கிறதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் தேவை? மூன்றும் முதலாவது என்ன செய்யணும்? ஒரே தளத்தில் இருக்கணும் என்ன. ஒரே தளம். அடுத்தது என்ன? இரண்டாவது சந்தர்ப்பம் என்ன? என்ன சந்தர்ப்பம்? ஒரு ரெண்டு விசைகளுக்கு எதிரான திசையில மூன்றாவது விசை தாக்கணும் என்ன. ரெண்டு விசை இப்படி தாக்கணும் சொன்னா ஒரு விசை இப்படி தாக்கணும். சரியா? அப்ப ரெண்டாவது சந்தர்ப்பம் ஒரு விசை மற்றைய ரெண்டிற்கும் எதிரானதா இருக்கணும். சரியா? மற்ற ரெண்டிற்கும் எதிரான திசை. விளங்கிட்டா? மூன்று சமாந்தர விசை. இது இதுவும் இப்படின்னு சொன்னா இது இப்படி. அப்ப இது முதலாவது சந்தர்ப்பம் என்ன? ஒரே தளமா இருக்கணும். அது சமநிலையில இருக்கணும்னு சொன்னா ஒரே தள விசைகளா இருக்கணும். மூன்றும் ஒரே தளத்துல இப்படி சொன்னா இப்படி பொருள் இருக்கும்னு சொன்னா இந்த பொருள் என்ன செய்யணும்? இப்படி சமநிலை இருக்கும்னா இதுல ஒரு கட்டி தொங்கையுடனும் இதுலயும் கட்டி தொங்கையுடனும் இதுவும் கீழே ஒரு விசையும் இருந்தா அந்த மூன்று விசைகளும் சமாந்தரம் அதாவது சமநிலையில இருக்குமா. அடுத்தது வந்து ஒரு விசை மற்ற ரெண்டு விசைக்கு எதிரான திசையில இருக்கணும். என்ன? இந்த ரெண்டு இங்கால தாக்குன்னு சொன்னா ஒரு விசை இங்கால தாக்குது. சரியா? சரி, அடுத்தது வந்து இரு விசைகளின் விளையுள். ரெண்டு விசைகள விளையுள் மூன்றாவது விசைக்கு பருமனுக்கு சமனாகவும் திசையில எதிராகவும் இருக்கணும். சரி, விளங்கிட்டு அந்த பாயிண்ட். ரெண்டு விசைகள விளையுள். இந்த ரெண்டு விசைகள விளையுள் என்ன? 10 நியூட்டன். 10 நியூட்டன். இப்ப 5 நியூட்டன் இங்க 5 நியூட்டன் சொன்னா இதுல விளையுள் 10 நியூட்டனா இருக்கும். அந்த 10 நியூட்டன் என்ன செய்யணும்? இந்த ரெண்டு விளையுற கூட்டுத்தொகைக்கு 10 நியூட்டன் இருக்கணும். அடுத்து அதே சந்தர்ப்பத்துல இது இப்படி தாக்கும்னு சொன்னா இது ரெண்டும் கீழ் நோக்கி தாக்கணும். சரியா? அப்ப மூன்றாவது வந்து இரு விசைகளின் விளையுள் மூன்றாவது விசைக்கு பருமனில் சமனாகவும் பருமனில் 2 5 2 10 அப்ப பருமனில சமனாகவும் திசையில எதிரானதாகவும் சமனாகவும் திசையில் எதிரானதாகவும் இருக்கும். திசை எதிரானது. விளங்கிட்டா? இது வந்து மூன்று சமாந்தர விசைகள் சமநிலையில இருக்கிறதுக்கான நிபந்தனை. என்னெல்லாம்? ஒரே தளத்துல இருக்கணும். ஒரு விசை மற்றைய ரெண்டுக்கும் எதிரான திசையில இருக்கணும். எதிரானதா இருக்கணும். அடுத்தது இரு விசைகளின் விசையும் மூன்றாவது விசையில பருமனுக்கும் திசைக்கும் எதிரானது. இல்ல ரெண்டு விசையில விளையுள் மூன்றாவது விசையில பருமனுக்கு சமனாயிருக்கணும், திசையில எதிரானதா இருக்கணும். சரியா? சரி சரி, இது வந்து மூன்று சமாந்தர விசை. இங்க கேள்வி கேட்டிருக்காங்க சமாந்தரமற்ற மூன்று விசைகள் என்ன.
ஓ சமாந்தரமற்ற மூன்று விசைகள் தாக்கி ஒரு பொருள் சமநிலை இருக்கணும்னு சொன்னா என்னென்ன சந்தர்ப்பம்? சரி, சமாந்தரமற்ற மூன்று விசைகள் தாக்குற சந்தர்ப்பத்தை கிருவோம். ஒரு படத்தை போட்டோ உண்ட நம்ம சுவர்ல ஆணி அடிச்சு என்ன செய்யறோம்? தொங்க விடுறோம். சரியா? சரி, தொங்க விட்டோம்னு சொன்னா இது ஒரு இழுவை தொழிற்படும், இதுல ஒரு இழுவை தொழிற்படும். இந்த படத்துல என்ன நிறை கீழ் நோக்கி தொழிற்படும். என்ன ஓ இது வந்து T1 இப்படி ஒரு இழுவை, இதுல வந்து T2. சரியா? இது வந்து இந்த மூன்றும் சமாந்தர விசைகளா? இல்ல. இது இப்படி போகுது, இது இப்படி போகுது, இது இப்படி போகுது. அப்ப இதுல வந்து மூன்றும் சமாந்தர விசை. சரியா? இங்க வந்து மூன்று சமாந்தரமற்ற விசை. இது சமநிலையில இருக்கிறதுக்கு என்ன இருக்கணும்னு சொன்னா, முதலாவது ரெண்டுக்கும் பொதுவா வர்றது ஒரே தளம், ஒரே தளமாயிருக்கும். சரியா? ஒரே தள விசைகளா இருக்கணும். மூன்று சமாந்தரமற்ற விசைகள் என்றாலும், மூன்று சமாந்தரமான விசைகள் சமநிலையில இருக்கிறது என்றாலும் ஒரே தள விசைகளா இருக்கணும். சரியா? முதலாவது சந்தர்ப்பம். சரி சார். ரெண்டாவது வந்து மூன்று விசைகளோட தாக்க கோடுகள் என்ன செய்யணும்? சந்திக்கணும். என்ன மூன்று விசைகளின் தாக்க கோடுகள் சந்திக்க வேண்டும். இதுல இருந்து என்ன விளங்குறீங்க? சந்திக்க வேண்டும். தாக்க கோடுகள் சந்திக்கிறேன் என்ன? இதுல தாக்க கோடு எங்க? இப்படியே போகும். என்ன தாக்க கோடு? இது தாக்க கோடு. இதுல தாக்க கோடு இப்படி. என்ன சரியா? இந்த விஷயத்துல தாக்க கோடு இப்படி, இந்த விஷயத்துல தாக்க கோடு மேல் நோக்கி. என்ன நேரம். இப்ப இந்த மூன்று விஷயங்களும் சந்திக்குதா? ஓ அப்ப மூன்றாவது சந்தர்ப்பம் என்ன? இரண்டாவது சந்தர்ப்பம் என்ன? மூன்று விஷயங்களோட தாக்க கோடும் சந்திக்க வேண்டும். சந்திக்கும். மூன்றாவது சந்தர்ப்பம் இரு விசைகள விலையுள், அதாவது T1 T2 விலையுள் என்ன செய்யணும்? W சமனா இருக்கணும். இதிரையும் கூட்டுத்தொகை இல்லை, இதிரையும் விலையுள் எடுத்தோம்னு சொன்னா சமனா இருக்கும். இதுக்கு விலையுள் இந்த திசையில வரும், இதுக்கு விலையுள் இப்படி வரும், ஒரு கோணத்துல வரும். அந்த கோணத்துல விலையுள், அதாவது நீங்க அது தேவையில்லை, மேலேக்கு ரெண்டு விசையில விலையுள் மூன்றாவது விசைக்கு சமனா வரும். சரியா? சரி, அப்ப இதுல வந்து சமாந்தரமான விசையில இந்த மூன்று நிபந்தனை, மற்றது வந்து இதே நிபந்தனை இங்கேயும் வரும். சரியா? சரி, இப்ப விளங்கிட்டா? இப்ப சமாந்தரமான விசை மூன்று, சமாந்தரமற்ற விசைகள் சமநிலை கிடைக்க இந்த நிபந்தனை. சரி, இப்ப வாசிங்க, வாசி விட சொல்லுங்க, கேள்வி வாசிங்க. 30வது. சமாந்தரமற்ற மூன்று விசைகள் தாக்கி பொருள் சமநிலையில் இருப்பதற்கு ஒரு தள விசைகளாக காணப்பட வேண்டும். சரியா? ஏ சரியா? அப்ப ரெண்டுக்கும் ஒரே தள விசை. என்ன சரி, அப்ப ஏ சரி. ரெண்டாவது சொல்லுங்க. மூன்று விசைகளும் ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டும். சரி. சரியா? ஒரு சரியாது சமாந்தரமற்ற இந்த சந்தர்ப்பம் சொல்லிக்காங்க. மூன்று விஷயங்களும் ஒரு புள்ளியில சந்திக்க வேண்டுமா? சரியா? மூன்று விஷயம் ஒரு புள்ளியில சந்திக்குதா? இல்ல, மூன்று விசைகள் தாக்க கோடுகள் தான் சந்திக்குதானே? மூன்று விசைகளும் சந்திக்கல. இந்த விசை இப்படி போகுது, இந்த விசை இப்படி போகுது. மூன்று விசைகளும் சந்திக்கல. மூன்று விசைகள் தாக்க கோடுகள் நம்ம நீட்டினாதான் அது சந்திக்கும். சரியா? அப்ப ரெண்டாவது கூற்று இல்ல. சரி, அடுத்தது இரு விசைகளின் விலையுள் மூன்றாவது விசையின் திசையில் காணப்படும். சரியா? சரியா பிள்ளையா? சரி. சரியா? என்ன சொல்லிக்கு? எதிரான திசையில். இல்ல, அப்ப ஏன் சரி சொன்னேன்? இதுல என்ன சொல்லி? இரு விசைகளின் விலையுள், இந்த இரு விசைகளின் விலையுள் மூன்றாவது திசையில அதே திசையில இருக்கு, எதிரான திசையில இருக்கு. என்ன அப்ப ரெண்டு மூன்றும் போல. இல்ல, எது சரி?
ஏ மட்டும் சரி. ஒன்னாவது. என்ன ஆ, ஆன்சர் என்ன? ஒன்றாவது. ஒன்னாவது. நீங்க என்ன போட்டீங்க? 4வது போட்டு வச்சீங்க. நாலு. அப்ப இந்த 3 சந்தர்ப்பங்களையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். சரியா? சரி சார். சரியா? மாற போறது இந்த 3 விஷயம் ஒரே தளமா இருக்கணும். 3 விஷயங்கள தாக்க கோடுகள் தான் சந்திக்கணும். 3 விஷயங்களும் சந்திக்க தேவையில்லை. சரியா? அடுத்து வந்து 2 விஷய விலையுள் மத்த, அதாவது 2 விஷய விலையுள் என்ன செய்யணும்? மத்த விஷயக்கு எதிரான திசையிலையும் ஒரே பருமனாகவும் இருக்கணும். சரியா? விளங்குதா? ஓ சரி சார். சரி. அடுத்து 31. 31 என்ன கேள்வி? மாதவிடாய் சக்கரம் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இதுவும் நிறைய மார்க்ஸுக்கு கேள்வி வர ஒரு பகுதி. 31. சரி, 31. சரி, இதுல வந்து மாதவிடாய் சக்கரத்துல கொஞ்சம் விஷயம் பார்ப்போம். சரியா? மாதவிடாய் சக்கரம் வந்து 2 நிலைகள்ல நடக்க போகுது. என்ன நிலைகள் சொல்லுங்க பார்ப்போம். மாதவிடாய் சக்கரத்துல 2 நிகழ்வுகள் நடக்கும். என்ன நிகழ்வுகள்? புடப்பை அவத்தை, கிளியூட்டல் அவத்தை. மாதவிடாய் சக்கரத்துல 2 இடத்துல மாற்றங்கள் நடைபெற போகுது. என்னென்ன இடத்துல எல்லாம்? என்ன இடத்துல மூல நடைபெற மாற்றம், 2வது இன்னொரு இடத்துல நடைபெற மாற்றம், 2ஆ பிரிக்கலாம். மாதவிடாய் சூலகத்தில் நடைபெறும் மாற்றம் முதலாவது. சூலகத்தில் நடைபெறும் மாற்றம். இரண்டாவது கருப்பையில் நடைபெறும் மாற்றம். சரியா? அப்போ முதலாவது வந்து மாதவிடாயத்துல 2 இடத்துல மாற்றம் நடக்கும் போது, ஒன்று சூலகத்துல மாற்றம் நடக்கும் போது, அடுத்தது கருப்பையில மாற்றம் நடக்கும். இப்ப சூலகத்தில நடைபெற மாற்றத்தை எடுத்தா சூலகம், அதுல வந்து 2 அவத்தைகள் காணப்படும். வேண்டியெல்லாம் புடப்பையும் புடப்பை அவத்தை, கிளியூட்டல். புடைப்பு அவத்தை, அடுத்தது இலியூட்ரியல் அவத்தை. இலியூட்ரியல் அவத்தை. சரி, இப்போ பார்ப்போம். புடைப்பு அவத்தை, இலியூட்ரியல் அவத்தை என்ன நடைபெறும் என்று பார்ப்போம். இப்ப என்ன செய்ய போகுது? 2 ஹோமோன்கள் இதுல சம்பந்தப்பட போகுது. என்ன ஹோமோன்னா FSH. புடைப்பை தூண்டும் ஹோமோனும், அடுத்து வந்து இலியூட்ரியல் ஆக்கும் ஹோமோனும் சம்பந்தப்பட போகுது. என்ன? சரி, சரியா? சரி, இதை நாங்க சொல்லுவோம் அதாவது ஒரு மாதவிடாய் சக்கரம் நடைபெறதுக்கு மொத்தம் எத்தனை நாட்கள் தேவை? 28 நாட்கள். அத 2ஆ பிரிச்சோம்னா இது 28 நாள், இது 0 நாள். அரசியல வர்றது 14 நாட்கள். சரியா? சரி, இது வந்து என்ன வத்தை? 14 நாட்களுக்கு முன்னுக்கு இருக்கே என்ன வத்தை? ஆரம்ப அவத்தை. புடைப்பு அவத்தை. 14 நாள் சைவ தொடக்கம் 14 நாள்ல வாரது புடைப்பு அவத்தை. அடுத்தது 2வது 14 நாள்ல இருந்து 28 நாள்ல வாரது என்ன? இலியூட்ரியல் அவத்தை. முதலாம் நாள்ல சூலத்துல உருவாகிற சூழ் வந்து என்ன? முதல் புடைப்பு என்று சொல்லப்படும். முதல் புடைப்பு என்ன செய்யும்? படிப்படியா வளர்ந்து என்ன செய்யும்? கிராபியன் புடைப்பா மாறி 14வது நாள்ல என்ன செய்யும்? அதுல இருந்து என்னத்தை வெளியேற்றும்? சூழ வெளியேற்றும் 14வது நாள். இதைத்தான் நாங்க சொல்ல போறோம் 14வது நாள்ல நடைபெறது என்ன சொல்ற? சூழ் கொள்ளல். என்ன?
14ஆம் நாள்ல கிராபியன் புடைப்புல இருந்து சூளை வெளியேற்றுதல் சூழ்கொள்ளல் எனப்படும். சூழ்கொள்ளல் சூழ்கொள்ளல் எத்தனை நாள்ல நடைபெறும்? 14ஆவது நாள்ல. இந்த 14ஆவது நாள்ல சூழ்கொள்ளல் நடைபெறும். இது எந்த ஹோமோன்ற இதால நடைபெறுது? இது இது வந்து ஒரு ஹோமோன்ற கிராஃப், இது வந்து இன்னொரு ஹோமோன். குருதியில இந்த இவ்வளவு நாள்லயும் எப்படி எந்த அளவு ஒரு ஹோமோன் 2 ஹோமோன் இருக்கின்ற சந்தர்ப்பம். சரி, இது என்ன ஹோமோன், இது என்ன ஹோமோன்? இது வந்து LH இலூட்ரியல் ஹோமோன். சரியா? இது வந்து என்ன? FSH புடைப்பை தூண்டும் ஹோமோன். அப்ப 14ஆவது நாள்ல குருதியில LH ஹோமோன் அதிகரிக்கிறதால சூழ்கொள்ளல் நடைபெறும். என்ன? அப்ப சூழ்கொள்ளல் ஆரம்பிக்கிறதுக்கான பிரதான ஹோமோன் என்ன? இலூட்ரியல் ஹோமோன். சரியா? சரி, இது இந்த சந்தர்ப்பத்தில் புடைப்பு அவத்தையில சூலகம் வந்து ஒரு ஹோமோனை சுரக்கும். என்ன ஹோமோன் சூலகம் சுரக்கும்? LH ஹோமோனும் சாரி இலூட்ரியல் ஹோமோனும் FSHும் சுரக்கப்படுறது எதனால? கபச்சுரப்பியினால. சரியா? மூளையிலேயே கபச்சுரப்பியினால சுரக்கப்படுற ஹோமோன் தான் இது ரெண்டும். சூலகம் இந்த சந்தர்ப்ப புடைப்பு அவத்தையில ஒரு ஹோமோனை சுரக்கும். என்ன? ஈஸ்ட்ரஜன். என்ன? ஈஸ்ட்ரஜனை சுரக்கிறது புடைப்பு அவத்தையில சூலகம். அதே மாதிரி இலூட்ரியல் அவத்தையில சூலகம் ஒரு ஹோமோனை சுரக்கும். என்ன? என்ன? புரோஜெஸ்டரோன். என்ன? புரோஜெஸ்டரோன். இது விளங்குதா? இப்ப ஒரு இது என்னத்துல நடைபெற? இது சூலகத்துல நடைபெற மாற்றம். என்ன? சைவ தொடக்கம் 14, 14ல இருந்து 28. அப்போ ஒரு சூலகத்தை எடுத்தோம்னு சொன்னா அதுல வந்து மாதவிடாய் அவத்தை நிறைவடைகிறதுக்கு எடுக்கிற நாட்கள் 28. என்ன? முதலாவது 14 நாள் சொல்லுவோம் புடைப்பவத்தை, 2வது இலூட்ரியல் அவத்தை. அதுல வந்து முதலாவது உருவாகிற முதல் புடைப்பு இதை சொல்லுவோம் முதல் புடைப்பு. முதல் புடைப்பு என்ன செய்யும்? படிப்படியா வளர்ந்து 14ஆவது நாள்ல சூழ வெளியேற்றும். சூழ வெளியேற்றத்தை நாங்க சொல்லுவோம் 14ஆவது நாள் நடைபெறது சூழ்கொள்ளல். சூழ்கொள்ளல் என்ன ஹோமோன்ற செல்வாக்கால நடைபெறுது? லூட்ரியல் ஹோமோன்ற செல்வாக்கால நடைபெறுது. சரியா? சரி, அப்ப சூலகம் புடைப்பவத்தையில ஈஸ்ட்ரஜனை சுரக்கும், இலூட்ரியல் அவத்தையில புரோஜெஸ்டரோனை சுரக்கும். சரியா? இது விளங்கிட்டா? இது கிளியரா? அவ்வளவுதான். இந்த சூலகத்துல புடைப்பவத்தை இலூட்ரியல் அவத்தையில நடைபெறப்படுறது சூலகத்துல நடைபெற மாற்றம். இதை குறிச்சு கொள்ளுங்க. அடுத்தது கருப்பையில என்ன மாற்றம் நடைபெறும் என்று பார்த்துட்டு கேள்வியா பார்ப்போம். சரியா? இல்லாட்டி நான் கருப்பையை சொல்லிடுறியா? சரி, அடுத்து 2வது. இது முதலாவது சூலகத்துல நடைபெறது. அடுத்து 2வது கருப்பையில என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கருப்பை. கருப்பையிலையும் 3 அவத்தைகள் காணப்படும். என்னெல்லாம்? மாதவிடாய் அவத்தை, மாதவிடாய் அவத்தை, மாதவிடாய் அவத்தை. 2வது பெருக்கல் அவத்தை. 2வது வந்து பெருக்கல் அவத்தை, பெருக்கல் அவத்தை. 3வது சுரத்தல் அவத்தை. சரியா? அப்ப மாதவிடாய் சக்கரத்துல 2 சந்தர்ப்பங்கள் நடைபெற போது சூலகத்துல நடைபெற மாற்றமும் கருப்பையில நடைபெற மாற்றமும். சூலகத்துல நடைபெற மாற்றத்துல 2 அவத்தைக்கு புடைப்பவத்தை, இலூட்ரியல் அவத்தை. அதே மாதிரி கருப்பையில நடைபெற மாற்றத்துல 3 அவத்தை இருக்கு. மாதவிடாய் அவத்தை, பெருக்கல் அவத்தை, அடுத்தது சுரத்தல் அவத்தை. சரி, இதுல நடைபெற முக்கியமான நிகழ்வுகளை சொல்றேன். சரியா? மாதவிடாய் அவத்தையில இது 1, 2, 3 போடுறேன். முதலாவது மாதவிடாய் அவத்தையில என்ன நடக்கும்டா, குருதியில புரோஜெஸ்டரோன்ற அளவு என்ன செய்யும்? குறைய போகுது. புரோஜெஸ்டரோன்ற அளவு குறையும். சரியா? புரோஜெஸ்டரோன்ற அளவு குறைஞ்சா கருப்பை சுவர் என்ன செய்யும்? கருப்பை சுவர் சிதைவடையும். சரியா?
சிதைவடையும். சிதைவடையும். சிதைவடைஞ்சு என்ன செய்யும்? வெளியேறும். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் மாதவிடாய். என்ன செய்யும்? மாதவிடாவத்தையில என்ன செய்யுது? சூழ் என்ன செய்யுது? உருவாகுது. உருவாகி என்ன செய்யும்? பலோப்பியன் குழாய்களால வரும். அங்க கருக்கட்டல் நடைபெறாட்டி என்ன செய்யும்? கருக்கட்டல் நடைபெறாட்டி என்ன மாதவிடாவத்தையில புரோஜெஸ்டரோன் அளவு குறையும், கருப்பை சுவர் சிதைவடைஞ்சு வெளியேறும். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் மாதவிடாய். இது நடைபெறது எத்தனை நாள்? 4 நாட்கள். சரியா? இது 4 நாட்களுக்கு நடைபெறும். இது விளங்கிட்டா? என்ன சொன்னது விளங்கிட்டா? என்ன சொன்னு விளங்கிட்டா? இங்க 14ஆம் நாள்ல சூழ்கொள்ளல் நடைபெறுதாம். சூழ்கொள்ளல் என்ன செய்யுது? சூழ் வந்து என்ன செய்ய பலோப்பியன் குழாய்க்கு வரக்குள்ள கருக்கட்டல் நடக்காட்டி அதாவது விந்தோட சேர்ந்து கருக்கட்டல் நடக்காட்டி என்னவத்தை மாதவிடாவத்தை தொடங்கும். கருக்கட்டல் நடக்காட்டி என்ன செய்யும்? புரோஜெஸ்டரோன் என்ன செய்யும்? குறைவடையும். கருப்பையில சுவர் சிதைவடையும். அது வந்து சிதைவடைஞ்சு வெளியேறும். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் மாதவிடாய். இது 4 நாட்கள் நடைபெறும். சரியா? சரி. 2வது வந்து பெருக்கலவத்தை. பெருக்கலவத்தையில என்ன செய்யும்டா? இது என்ன ஹோமோன்ற செல்வாக்கால நடைபெறுது? பெருக்கலவத்தை என்ன ஹோமோன்? ஈஸ்ட்ரஜன். ஈஸ்ட்ரஜன் ஹோமோன்ற செல்வாக்கு. ஈஸ்ட்ரஜன் செல்வாக்கு. இதனால ஈஸ்ட்ரஜன் செல்வாக்குனால என்ன செய்யும்? என்ன செய்ய போகுது? கருப்பை சுவர் இங்க சிதைவடைஞ்சது. இங்க கருப்பை சுவர் விருத்தி அடையும். விருத்தி அடையும். கருப்பை சுவர் விருத்தி. இது வந்து 10 நாட்கள் நடைபெறும். 10 நாட்கள். சரியா? அப்ப அழகா ஓடரா சொல்லிட்டு வரேன், விலகி கொள்ளுங்க. சரியா? இங்க வந்து 14ஆம் நாள்ல சூழ்கொள்ளல் நடந்து வார சூழ் வந்து கருக்கட்டல் நிகழாட்டி என்ன செய்யும்? மாதவிடாவத்தைக்கு உட்படும். புரோஜெஸ்டரோன் அளவு குறையும். கருப்பை சுவர் சிதைவடையும். 4 நாட்கள் நடந்து வெளியேறும். சரியா? அதே மாதிரி 2வது கருப்பையில நடைபெற 2வது சந்தர்ப்பம் பெருக்கலவத்தை. பெருக்கல்னு சொன்னா நம்மளுக்கு விளங்கணும். பெருக்கிட்டு போறதுன்னு சொன்னா அங்க என்னமோ விருத்தி அடையுது. இப்ப களங்கள் பெருக்கம் அடையுதுன்னு சொன்னா என்ன செய்யற? களங்கள் எண்ணிக்கையில அதிகரிக்குது. அப்ப இங்க சிதைவடைஞ்ச கருப்பை வந்து இங்க விருத்தி அடைய போகுது. அது எந்த ஹோமோன்ற செல்வாக்கு? ஈஸ்ட்ரஜன். 3வது சுரத்தல் அவத்தை. இங்க என்ன செய்ய போகுது? இங்க குறைவடைஞ்ச புரோஜெஸ்டரோன் இங்க என்ன செய்ய போகுது? அதிகரிக்க போகுது. புரோஜெஸ்டரோன் கூடுனையும் என்ன செய்ய போகுது? 3வது கருப்பை சுவர்ற தடிப்பு அதிகரிக்கும். சுவர்ற தடிப்பு அதிகரிக்கும். விளங்கிட்டா? இவ்வளவுதான் என்ன மாதவிடாய் சக்கரம். சரியா? அப்ப இதுல நிறைய கேள்விக்கு கூட வந்துட்டு. சரியா? ஓடர சொல்லிட்டு வந்தீங்க. மாதவிடாய் சக்கரத்துல 2 இடத்துல நிகழ போகுது மாற்றம். சூலகத்துல கருப்பையில. சூலகத்துல நடைபெறதுல நம்ம 2 படியா எடுக்கலாம். புடைப்பவத்தை, இழியுற்றியல் அவத்தை. அப்போ ஒரு சூலகத்துல மாதவிடாய் சக்கரம் நடைபெறது 28 நாள். 14 நாளை சொல்லுவோம் புடைப்பவத்தை. அங்கால 14, கடைசி 14 நாளை சொல்லுவோம் இழியுற்றியல் அவத்தை. இங்க புடைப்பவத்தை சுரக்கப்படுறது என்ன? LH ஹோமோன். அதாவது சூலகத்துல ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் சுரக்கப்படுறதால புடைப்பவத்தை சுரங்கப்படுது. இங்க வந்து புடைப்பை தூண்டும் ஹோமோன் செய்யும் முதல் புடைப்பை உருவாக்கி அது கிரேபியன் புடைப்பா மாறி 14ஆவது நாள்ல சூழை வெளியேற்றும். அதை நாங்க சொல்லுவோம் சூழ்கொள்ளல். சரியா? சூழ்கொள்ளல் நடக்கும் கேட்பாங்க. சூழ்கொள்ளல் நடைபெறும் போது குருதியில் அதிக அளவு காணப்படும் ஹோமோன் எது? LH. ஏன்னா இந்த கிராஃப்ல விளங்குது நம்மளுக்கு எது அதிகமா காணப்படுது. திருப்பி என்ன செய்யுது? சூழ்கொள்ளல் 14ஆவது நாளுக்கு பிறகு இழியுற்றியல் அவத்தை. அதன் போது சூழத்தினால புரோஜெஸ்டரோன் சுரக்கப்படும். சரியா? 14ஆவது நாள் சூழ்கொள்ளல் நடைபெற்று வார சூழ் கருக்கட்டலுக்கு உள்படாது. விளையுண்டா? கிளியரா? கிளியரா? என்ன சொல்லணுமா? என்ன டவுட்டா? எந்த பாயிண்ட்? இல்ல சார், கிளியர் தானே? மஞ்சச்சடலம் வந்து கிளியூற்றல் அவத்தையில தானே வரும். விளங்கல. மஞ்சச்சடலம் இதுக்கு பிறகு வாரதான் மஞ்சச்சடலம். இதுக்கு பிறகு வரும் தானே?
இதுக்கு பிறகு மஞ்சள் சடலம். சரியா? இதைத்தான் சொல்றது மஞ்சள் சடலம் வந்து. சரியா? இலுற்றியல் அவத்தையில் கேள்வி வரும். அவத்தை என்ற புடைப்பவத்தையில சூழத்தலா சுரக்கப்படுற ஹோமோன் என்ன? அடுத்த சூழ் கொள்ளல் எத்தனை நாள்ல நடைபெறும்? அடுத்த சூழ் கொள்ளல் நடைபெறக்குள்ள குருதியில அதிக அளவு காணப்படுற ஹோமோன் என்ன? சூலகத்துல, அதாவது இலுற்றியல் அவத்தை என்றால் எந்தெந்த காலப்பகுதிக்கு உட்பட்டது? இலுற்றிய அவத்தையில சூழகத்தால சுரக்கப்படுறது. அப்ப ரெண்டு மாய் கேட்பாங்க. கவச்சிரப்பியால சுரக்கப்படுறேன்னு கேட்டா இது ரெண்டும். சரியா? சூழகத்தால சுரக்கப்படுறேன்னு சொன்னா இது ரெண்டும், ப்ரொஜெஸ்டரோனும் ஈஸ்ட்ரோஜன். சரியா? சரி, 32வது. 32வது என்ன? எளிய மின்கலம் ஒன்றின் அமைப்பு கீழே காட்டப்பட்டுள்ளது. மின்கலம் தொடர்பாக தவறான கூற்றை தெரிவு செய்க. இப்ப என்ன செஞ்சுக்காங்க? எளிய மின்கலம் ஒன்று செஞ்சுக்காங்க. இதுல வந்து 2 மின்வாய், இதைத்தான் சொல்றது மின்வாய். என்ன? இதுல 2 மின்வாயும் ஒரு மின்பகுபொருளும் இருக்கணும். ஒரு எளிய மின்கலத்திலேன்னு சொன்னா ரெண்டு சந்தர்ப்பம், 2 பொருட்கள் முக்கியமான இருக்கணும். ஒன்று மின்பகுபொருள். இங்க மின்பகுபொருள் என்ன? H2SO4. என்ன? அடுத்தது மின் வாய். இது என்ன? மக்னீசியம், இது இரும்பு. என்ன? இது என்ன செஞ்சுக்காம ஒரு கல்வனோமாலியால இணைச்சிக்காங்க. இணைச்சி அதுல மின் வருதான்னு பாத்தீங்க. சரியா? இது வந்து ஒரு எளிய மின்கலத்திர அமைப்பு. சரியா? சரி, ஒரு எளிய மின்கலத்தை எடுத்தோம்னு சொன்னா அனோட்டிரிக்கி கத்தோட்டிரிக்கி. என்ன? மைனஸ் முடிவிடம் இருக்கு, பிளஸ் முடிவிடம் இருக்கு. என்ன? தாழ்த்தல் நடைபெறும், இன்னொன்னுல ஒட்சியேற்றல் நடைபெறும். சரியா? இவ்வளவும் தெரிஞ்சிருக்கணும். எது அனோட், எது பிளஸ், எதுல தாழ்த்தல் நடைபெறும், என்ன நடைபெற போகுது. சரியா? சரி, இதுல சொல்லுங்க, தாழ்த்தல் அனோட்டா என்ன? ஒட்சியேற்றம் தான் அனோட். ஒட்சியேற்றம் தான் அனோட். அது என்ன முறை, என்ன முடிவிடம்? மறையா நேரம்? மறை. என்ன? மறை. அனோட் என்று சொன்னா அனோட், அதுல ஒட்சியேற்றல் நடைபெறும். அது மறை முடிவிடம். சரியா? அப்ப அனோட்டா ஒட்சியேற்றல் நடைபெறும், மறை முடிவிடம். இதுல எது அனோட்? நீங்க அனோட்னு சொன்னா ஒட்சியேற்றல் நடைபெறதுக்கு ஞாபகமாக்கிங்க, தாக்க வீத தொடர்ல மேலே இருக்கிறது எல்லாம் வந்து அனோட்டா தொழிற்படும். என்ன? ஏன்? அவர் தான் வந்து குயிக்கா என்ன செய்ய போறாரு? தாக்கமடைய போறாரு. குயிக்கா தாக்கமடைஞ்சா என்ன செய்வாரு? அங்க ஒட்சியேற்றல் நடைபெறும். அயனா இருக்கிறவரு கரைஞ்சி என்ன செய்வாரு? சரி, அணுவா இருக்கிறவரு கரைஞ்சி அயனா மாறுவார். அப்ப அங்க சைபர்ல இருக்க வலுவளவு அயனா மாறக்குள்ள பிளஸ் மாறும். சரியா? சரி, யாரு அனோட்? மெக்னீசியம். ஏன்? தாக்க வீத தொடர்ல மேல இருக்காது. மக்னீசியம் என்ன செய்ய போகுது? அனோட்ல மக்னீசியமா இருக்கிறது என்னதான் மாற போகுது? ஒட்சியேற்றல் நடைபெற போகுது. ஒட்சியேற்றம் தான் இங்க சைபர். என்ன? வலுவளவு. இது என்ன செய்ய போகுது? கரைஞ்சி மக்னீசியம் 2+ மாற போகுது. சரியா? விளங்குதா? மக்னீசியம் 2+. அப்ப இங்க சைபரா இருக்கிறது, இங்க எத்தனையா மாறிக்கு? 2+. 2 மாறிக்கு. அப்ப சைபர்ல இருந்து 2 மாறிக்கின்றா ஒட்சியேற்றல் நடந்து. என்ன? இதுக்கு என்ன எழுதலாம்? இங்க 2 இலத்திரன் குறைய, இங்க 12 இலத்திரன் இருக்கும். 2 இலத்திரன் கொடுத்தா என்ன செய்யும்? 10 இலத்திரன் தான் இருக்கும். அதை சமப்படுத்துறதுக்கு 2 இலத்திரன் போடுவோம். சரியா? இங்க எத்தனை இலத்திரன் இருக்கும் மக்னீசியத்துல? 12. இங்க எத்தனை இருக்கு மக்னீசியம் 2+ல? 2. 10. 2 கொடுத்துட்டு 2+ 2 கொடுத்துட்டு அப்ப 12 இருக்கு, 10 இருக்கு. அப்ப இங்காலைக்கு இலத்திரனை சமப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? 2 இலத்திரன் கூட்டி காட்டணும். சரியா? கூட்டணும். அதான் இங்கால போட்டீங்க 2+.
அப்ப இங்க solid என்று போடணும், இங்க நீர்க்கரைசல், இங்க திண்மம் என்று போடணும், இந்த கெஸ் என்று போடணும், இங்க AQ என்று போடணும். சரியா? சரி, இது வந்து என்னத்துல நடைபெற அனோட்டில் நடைபெற ஒட்சியேற்றல். இதை சொல்லுவோம் ஒட்சியேற்றல் அரை தாக்கம். என்ன? ஒட்சியேற்றல் அரை தாக்கம். ஒட்சியேற்றல் அரை தாக்கம். அப்ப இந்த களத்துல நடைபெற ஒட்சியேற்றல் அரை தாக்கம் என்னன்னு கேட்டா இதுதான் ஒட்சியேற்றல் அரை தாக்கம். சரியா? அடுத்தது இரண்டாவது தாழ்த்தல். தாழ்த்தல் எங்க நடைபெறும்? சரி, இது வந்து அடுத்தது கத்தோட். என்ன? கத்தோட். தாழ்த்தல் நடைபெறும் கத்தோட்ல. என்ன? தாழ்த்தல் அது எங்க நடைபெறும்? பிளஸ்ல. என்ன? கூட்டல் கூட்டல் என்று பாடமாக்கி கத்தோட். அது தெரியும் தானே உங்களுக்கு? அனோட் மைனஸ் கத்தோட். அது குழம்பிட்டு இருக்கு மேல, நிறைய பேரு குழம்புற. அப்ப கூட்டல் என்று பாடமாக்கி கத்தோட். காணா கூட்டல். சரியா? காணா கூட்டல் என்று பாடமாக்குனா விளங்கும். அப்ப என்ன செய்ய போகுது? அனோட்ல ஒட்சியேற்றம் நடைபெற்றா இன்னொன்னுல கத்தோட்ல என்ன நடக்க போகுது? தாழ்த்தல் நடைபெற போகுது. சரியா? சரி, இப்ப என்ன தாழ்த்தலுக்கு என்ன நடைபெற போகுது? எங்க இங்க H பிளஸ் என்ன இருக்கும்? SO4 2 மைனஸ் என்று இருக்கு. இப்ப இவர் என்ன செய்வாரு? இது எஃப்இல எம்ஜி மக்னீசியம் முனையில என்ன செய்வாரு? மக்னீசியம் கரைவார். என்ன? இதுல மக்னீசியம் கரைவார். இங்க என்ன செய்ய போறாரு? வாயு குமிழிகள் உருவாக போகுது எஃப்இல. என்ன? அங்க என்ன நடைபெற போகுதா? தாழ்த்தல் தாக்கம் ஒண்ணு நடக்கணும். என்ன? ஒட்சியேற்றல் நடந்துட்டேன்னு சொன்னா அடுத்தது என்ன நடக்கணும்? என்ன நடக்கணும்? ஒட்சியேற்றல் நடந்துட்டா அடுத்தது என்ன நடக்கணும்? தாழ்த்தல் நடக்கணும். தாழ்த்தலுக்கு என்ன நடக்கும்? இந்த H பிளஸ் என்ன செய்யும்? H2 மாறப்படுறாரு. H பிளஸ் நீர்க்கரைசல் நிலையில இருக்கிறவரு என்ன செய்வாருன்னு சொன்னா H2 மாறுவார். சமப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? இங்க 2 இருந்தா இங்க 2 போடணும். சரி, இங்க எத்தனை இது வலுவளவு? 0. என்ன? இங்க இலத்திரன் எத்தனை இருக்கு? இலத்திரன் எத்தனை இருக்கு? 2. இங்க எத்தனை இருக்கு? இத கொடுத்தா இத 0 இருக்கு. அப்ப இங்க 2 இலத்திரன் இருக்கு, இங்க 0 இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? 2 கூட்டணும். என்ன? அப்ப இதுல 2 இது விளங்கிட்டா? இது இலத்திரன் போடுற விளங்கிட்டா? இங்க 12 இலத்திரன் இருக்கு, இங்க 10 இலத்திரன் இருக்கு. அதால 2 இலத்திரன் கூட்டி காட்டினோம். அப்ப இது 2 12, இது 2 12, இது 12. சரியா? அதே மாதிரி இங்க 2 இலத்திரன் இருக்கு, இங்க ஒன்றும் இல்லை. அதனால இங்க பிளஸ் 2 போட்டிக்கும். சரியா? இது என்ன வடிவம்? பௌதிக நிலை கேஸ். இதை நாங்க சொல்லுவோம் என்னன்னு சொல்லுவோம்? தாழ்த்தல் அரை தாக்கம். விளங்கிட்டா? சரி, அப்ப இது என்ன நடக்கும்? அனோட்ல என்ன நடக்க போகுது? உங்களோட அவதானம் என்னன்னு கேட்டா என்ன செய்யும்? மக்னீசியமின் வாய் கரையும். கதோட்ல என்ன நடக்கும்? H2 வாயு உருவாகும். விளங்கிட்டா? சார் அது எப்படி சார் கரையும் சொல்றேன்? மக்னீசியம் 2+ மாறுது, அயனா மாறுது. அப்ப இங்க தாக்கம் அடையுது. H2SO4 மக்னீசியம் தாக்கம் அடைஞ்சா என்ன செய்யும்? தங்கத்துக்குள்ள அசிட்டுக்குள்ள தங்கத்தை போட்டா என்ன செய்யும்? தங்கம் என்ன செய்யும்? கரையும். அப்ப என்ன செய்யும்? மக்னீசியம். சரி சார். சரியா? சரி, இது வந்து தாழ்த்தல் ஒட்சியேற்றல் அரை தாக்கம். இது தாழ்த்தல் அரை தாக்கம். மொத்தமா களத்தில் நடைபெற தாக்கம், களத்தில் நடைபெறும் தாக்கம் என்று கேட்டா இது 2ஐயும் எழுதணும். சரியா? எப்படி எழுதலாம்? mg s பிளஸ் இங்க என்ன இருக்கு? வேற இங்க 2ல இங்க பக்கம் இருக்கிறது, இங்க mg இருக்கு, இதுல என்ன இருக்கு? 2H plus.
சரி, இதுல வந்து AQ. இந்த இலத்திரன் போட தேவையில்லை. ஏன்? இந்த இலத்திரனும் இந்த இலத்திரனும் வெட்டுப்பட்டுரும். ரெண்டையும் ஒன்றா எழுதக்குள்ள. சரியா? சார். சரி, அப்ப இந்த Mg2H+. அடுத்து இங்கால என்ன இருக்கு? Mg2+. Mg2+. நீர்க்கரைசல். இந்த நீர்க்கரைசல் எல்லாம் போடணும். அடுத்தது என்ன இருக்கு இங்க? H2. H2 கேஸ். இதுதான் வந்து என்ன களத்துல நடைபெற தாக்கமாண்டா மொத்தம். தாழ்த்தல் அறை தாக்கமாண்டா கதோட்ல நடைபெறது. ஒச்சியத்தை அறை தாக்கமாண்டா அனோட்ல நடைபெறும். அவதானம் என்ன? அவதானம் என்ன? மெக்னீசியம் அனோட்ல வந்து மக்னீசியம் கரையும். என்ன கரையும். கரையும். இது வந்து அவதானம். கதோட்ல வந்து அவதானம் வாயு குமிழிகள் வாயு குமிழிகள் உருவாகும். என்ன இதுதான் வந்து ரெண்டு நடைபெற தாக்கம். சாரி, ரெண்டுல என்னென்ன அவதானம் விளங்கிட்டா? சார். சொல்றதெல்லாம் கிளியர் ஆயிட்டு போயிட்டுறணும். திருப்பி படிக்க தேவையில்லை. அப்படியே அழகா வழங்கு. இதே படிச்சீங்கன்னு சொன்னா கிளியரா ஆயிரும். இப்ப இதுக்கு பிறகு பார்க்க தேவையில்லை. அப்ப இதுல அனோட்ல நடைபெறது அனோட் என்ன மைனஸ், கதோட்டா கூட்டல், காணா கூணா. அப்ப கூட்டல் கதோட் கூட்டல் தாழ்த்தல் நடைபெறும். அனோட்ல ஒட்சியேற்ற நடைபெறும். அது மறைமுறைவு. அப்ப அனோட்டா தொழிற்படுறது எல்லாம் என்ன? எது தாக்க வீத தொடர்ல மேல இருக்கலாம் அனோட்டா தொழிற்படும். தாக்க வீதத்துல கீழே இருக்கலாம். அப்ப ரெண்டு மின்வாயில நம்ம பார்த்தா வழங்கும். எது தாக்க வீத தொடர்ல முன்னுக்கு இருக்கா அது வந்து அனோட். சரியா? சரி சரி. அப்ப மக்னீசியம் அனோட். இதுல வந்து மக்னீசியம் கரையும். இங்க வந்து H2 அதாவது ஹைட்ரஜன் வாயு என்ன செய்யும்? வாயு குமிழிகள் உருவாகும். இப்ப களத்தில் நடைபெறும் தாக்கம் சேர்த்தா ரெண்டையும் சேர்த்து போடுறது. இது விளங்கிட்டு தானே? இலத்திரன் போட்டெல்லாம். சரி, இந்த பௌதிக நிலையும் போடணும். நீர் கரைசல் அதுவும் போடணும். சரியா? சரி, குறிச்சு கொள்ளுங்க. சார், கதோட்டோட சமன்பாடு எப்படி உருவாக்கினேன்னு இன்னொருக்க சொல்லுங்க. கதோட்ல வந்து மக்னீசியம் இது விளங்கிட்டானா? இங்க வந்து மக்னீசியத்துல அனோட்ல ஒட்சியேற்றல் நடந்தா இது என்ன செய்யணும்? தாழ்த்தல் நடக்கணும். இங்க இருந்து உருவாகிற மக்னீசியம் இங்க இருந்து கரையும். கரைஞ்சனையும் இவர்ல என்ன உருவாக போறாரு? ரெண்டு இலத்திரன். இந்த இலத்திரன் என்ன செய்வாரு? இதுக்குள்ளால ஓடி இப்படி வந்து இங்க என்ன செய்வாரு? இந்த H2SO4 எப்படி இருக்கும்? H+ ஆகும். எப்படி இருக்கும்? 2H+ ஆகவும் HSO4 2- ஆகும். இதுல இருப்பாரு. அப்ப என்ன செய்வாரு? இங்க இருந்த ரெண்டு இலத்திரன் இதுக்குள்ளால வந்து இதோட சேர்ந்து இங்க இருந்தவர் இவரோட சேர்ந்து என்ன ஏமாறுறாரு? மாறுறாரு. அப்ப இங்க இருந்து போற இலத்திரன் தான் என்ன செய்யறோம்? நம்மளுக்கு மின்னோட்டம் மட்டும் சொல்றோம். இங்க இருந்து உருவாகிற இலத்திரன் என்ன செய்வாரு? இதுக்குள்ளால போய் இந்த சுற்றுக்குள்ளால போய் இங்க இருக்க 2H+ சேர்றதுதான் மின்னோட்டம். சரியா? இலத்திரன் பாய்ச்சல் தானே மின்னோட்டம். அப்ப இப்படித்தான் மின் உருவாகுது. ஒரு எளிய மின்கலத்துல இப்படி மின் உருவாகுது. இங்க அனோட்ல தோன்ற இலத்திரன் கதோட்டை சென்றடையும் போது அங்க மின் உருவாகுது. விளங்கிட்டா? அப்ப இந்த ரெண்டு இலத்திரன் இங்க 2H+ சேர்ந்து இந்த சேர்ந்திக்காரு H2 உருவாகுது. புரிஞ்சாச்சா? இல்ல, புரிஞ்சு கொள்ளுங்க. டவுட் என்ன இருந்தா கேளுங்க. சார். சரி சார். சரி, அப்ப அடுத்த கிளாஸ்ல சந்திப்போமா? இன்னொரு கேள்வி செய்வோமா? இன்னொரு கேள்வி செஞ்சுட்டு போங்க. சரி, வாசிங்க. 33 இது அழிக்கிறாப்ப
அப்ப 32க்கு என்ன விட ஆ விட சொல்லல. முதலாவது விட என்ன, மக்னீசியம் தவிர என்ன காட்டிக்காங்க, எளிய மின்கலம் ஒன்றின் அமைப்பு கீழே காட்டப்பட்டுள்ளது. மின்கலம் தொடர்பாக தவறான கூற்றை தெரிவு செய்ய. அப்ப ஓ முதலாவது கூற்று என்ன, மக்னீசியத்தை விட அனோட்டாக தொழிற்படும். சரியா, மக்னீசியம் அனோட். ஓ அப்ப முதலாவது கூற்று சரி. சரி. இரண்டாவது கூற்று, இரும்பு தகட்டை நோக்கி இலத்திரன்கள் அசையும். நான் சொன்னேனே, எங்க ஓ உருவாகிறது, மக்னீசியத்துல உருவாகிற இலத்திரன் இரும்பை நோக்கி நகருது. சரியா. அப்ப ரெண்டாவது சரி. சரி. மூணாவது, இரும்பு தகட்டில் வாயு குமிழிகள் வெளியேறும். அந்த சொல்லிக்கான அவதானம், வாயு ஓ குமிழிகள் சரி. உருவாகிற எங்க இரும்பு தகட்டுல. சரியா. அடுத்தது இன்னொரு சந்தர்ப்பத்துல சொல்லுவாங்க மக்னீசியம் தகடு கரையும். அப்படி சொன்னாலும் சரி. என்ன, அனோட்ல கரையும். ஓ சரியா சரி. அடுத்தது இரும்பு தகடு அனோட்டாக தொழிற்படும். அது என்ன, இல்ல என்ன, அது வந்து கதோட். அத்தோட். அப்ப நாலாவது ஆன்சர் தான் இருக்கு. சரியா. சரியா சரி சார். சரி, இதை அழிக்கிறேன். ஆ சரி, அடுத்தது என்ன, அருகில் காட்டப்பட்ட உயரத்தில் சிறிய முசலம் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 2 பரப்பளவு. பரப்பளவு உடையதாகவும் பெரிய முசலம் 200 சென்டிமீட்டர் பரப்பளவு உடையதாகவும் காணப்பட்டது. 1000 கிலோகிராம் திணிவுடைய காரை உயரத்தில் சிறிய முசலத்தில் வைக்கப்பட வேண்டிய விசை யாது? செய்யாது. ஏன்னா இது வந்து 10ஆவதுல 5வது 15வது அழகான 10ஆம் ஆண்டுல என்ன, நீரியல் திரவ அமுக்கம். என்ன, திரவ அமுக்கம். திரவ அமுக்கம் படிச்சீங்க. ஓ சார். இப்ப என்ன செய்யணுமா, இதுல வந்து ஒரு காரை வச்சுக்கோம். இதுல காரை வச்சுக்கோமா, இதுல வந்து ஒரு விஷயம் கொடுக்குறோமா. என்ன, இது எத்தனை, 2 சென்டிமீட்டர் வர்க்கமாம். இது 200 சென்டிமீட்டர் வர்க்கமாம். சரியா, அவ்வளவுதானே. சரி, அதுல நிறைய என்னையாம், 1000 கிலோ. 1000 கிலோ. 1000 கிலோ எத்தனை நியூட்டன்? 1000 கிலோ எத்தனை நியூட்டன்? சொன்னா ஓ சார். 1000 கிலோ எத்தனை நியூட்டன் கேட்டேன். 1 நியூட்டனா சார்? 1000 கிலோ 1 நியூட்டனா? 1 கிலோ எத்தனை நியூட்டன்? 1 கிலோ எத்தனை நியூட்டன்? 1 கிலோகிராம் 10 நியூட்டன். என்ன, 1 கிலோகிராம் 10 நியூட்டன். சரியா. சரி சார். சரி, அப்ப 1000 கிலோகிராம் எத்தனை நியூட்டன்? 100. 10,000. என்ன செய்யணும், 1 10 1000 சொன்னா அது 10ஆல பெருக்கணும். என்ன, ஓ 10,000. 10,000 நியூட்டன். சரியா சரி. இப்ப நம்மளுக்கு இது எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, இங்க இருக்கிற ஒரு அமுக்கம் என்ன செய்யுது, நம்ம இதுல ஒரு சின்ன விஷயம், இது வந்து கெரச் வழியா பாத்தீங்கன்னா, வாகனம் திருத்துற இடத்துல ஒரு சின்ன விஷயம் கொடுத்து ஒரு பெரிய விஷய உயர்த்துவாங்க. என்ன, இங்க வந்து ஒரு விஷய கொடுப்பாங்க, இந்த விஷயம் சின்ன விஷயம் இருக்கும், அது வந்து ஒரு அமுக்கத்தை உருவாக்கும். இந்த அமுக்கம் என்ன செய்யும், இதுக்குள்ளால பிரயாணிச்சு இங்க ஒரு பெரிய, இங்க சின்ன பரப்புல சின்ன அமுக்கத்தை உருவாக்குறது, இங்க பெரிய ஒரு விஷய உருவாக்கி இந்த காரை உயர்த்த போகுது. சரியா. அப்ப இங்க இருக்க அமுக்கம் சமன் இங்க இருக்க அமுக்கம். இப்படி 2 சந்தர்ப்பங்கள் தந்தா இங்க இருக்க அமுக்கம் சமன் இங்க இருக்க அமுக்கம் எடுத்துதான் செய்யணும். சரியா. அப்ப இங்க இருக்க பீல இருக்க அமுக்கம் என்னண்டு, திண்ம அமுக்கம் என்ன, அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு. இங்க விஷயத்தின பீல எடுப்போம்.
பில விஷயம் எத்தனை? 1000 இல்ல 10,000 நியூட்டன். சாரி, இது 10,000 என்ன? 10,000 நியூட்டன். நியூட்டன். பரப்பு என்ன? 200 சரி, 200 சென்டிமீட்டர் வர்க்கம். சென்டிமீட்டர். அதை என்ன செய்யணும்? மீட்டருக்கு மாத்தணும் என்ன? மீட்டருக்கு மாத்துறது 10⁻⁴. சரியா? 200 போட்டு எம்சிக்யூல செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா ஸ்ட்ரக்சர்ல வந்து மீட்டருக்கு மாத்தி செய்யணும். சரியா? ஏன்டா இங்க எம்சிக்யூல என்று சொன்னா இங்கேயும் சென்டிமீட்டர் கணம் தானே, அப்ப இதுவும் வெட்டுப்படும். அப்ப சரி, இது இருக்கட்டுமே. சரியா? சரி, அப்ப அமுக்கத்துக்கு எடுத்தா என்னண்டு வரும்? சுருக்கி சொல்லுங்க அப்ப எத்தனை? இதுல 2 சைவரும் இதுல 2 சைவரும் வெட்டுப்படும் என்ன? சொன்னா சார் 50 எத்தனை? 50 ஒழுங்கா பாருங்க. இப்ப என்ன செய்ய போறோம்? இதுல 2 சைவரும் இதுல 2 சைவரும் வெட்ட போறோம். இந்த 10⁻⁴ 10, இதுவும் 2, இது 5, 50 என்ன? இப்ப இது மேல போகமாட்டா? 10⁻⁴ மேல போகமாட்டா என்ன? 10⁻⁴ மேல போகமாட்டா என்ன? 10⁻⁴. அப்ப மேல 50 இருக்கு. 50 தர 10⁻⁴ நியூட்டன் பஸ்கால். சரியா? அமுக்கம். அப்ப இதை வச்சீங்க, பெருகி போட தேவையில்ல. 50 தர 10⁻⁴ இது பஸ்கால் பியில. விளங்கிட்டா? இப்ப இதுல பிய கண்டிக்கும். அப்ப அதே அமுக்கம் தான் என்னத்தில் இருக்க போகுது? இங்க உருவாகின அமுக்கம் தான் இங்கேயும் இருக்க போகுது. அப்ப ஏலையும் அமுக்கம் என்ன? அதே அமுக்கம். அதே அமுக்கம். 50 தர 10⁻⁴. இங்க விஷயம் தான் கேட்டிக்காங்க நம்மள்ட்ட என்ன? எஃப் கேட்டிக்காங்க. இது என்ன? பரப்பு என்ன? 2 தர 10⁻⁴. சரியா? இப்ப எஃப் காண்றதுக்கு என்ன செய்யணும்? எஃப் சமன் இத இங்க கொண்டு வரணும் என்ன? 50 தர 10⁻⁴ தர 2 தர 10⁻⁴. இப்ப என்ன செய்ய போகுது? இந்த 10⁻⁴ இந்த 10⁻⁴ வெட்டு பெற போகுது. சரியா? அப்ப எஃப் சமன் எத்தனை? 100 நியூட்டன். அப்ப இங்க 100 நியூட்டனை நம்ம கொடுத்தோம்னு சொன்னா இங்க 10,000 நியூட்டன் உருவாகலாம். விளங்கிட்டா? இது வந்து ஸ்ட்ரக்சருக்கு. நாங்க எம்சிக்யூக்கு எப்படி செய்யறேன்னு சொல்லி தரேன். சரியா? சரி, இப்ப இங்க இதே போல இது எத்தனை மடங்கு? 2 போல எத்தனை மடங்கு? இது 2 சென்டிமீட்டர். இங்க எத்தனை சென்டிமீட்டர்? 200. 2 போல எத்தனை மடங்கு? 200. 100 மடங்கு. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? கிளாஸ்ல இருக்கீங்களா? ஓ சார். அப்ப 2 போல 100 மடங்குன்னா 200. அப்ப எத்தனை மடங்கு? 100. அப்ப இதே மாதிரி இங்க 10,000 நியூட்டன் இருந்தா எதிர 10,000. அப்ப 100 மடங்கு இது குறைய இருக்கணும். 200க்கு 10,000 இருக்கும்னு சொன்னா 2க்கு எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். சரியா? அப்ப இத போல 100 மடங்கு இது குறைய இருக்க போகுது. அப்ப 100ஆல பிரிச்சா என்ன விட? 100. சரியா? 100. அப்ப ஆன்சர் என்ன? சரி, 100 நியூட்டன். அப்ப பார்க்கணும். அப்ப எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் கண்டா இப்படி செய்யணும். எம்சிக்யூ கண்டா பார்க்கணும். இது 2 இது 200. அப்ப 200ல 10,000 நியூட்டன் கிடைக்குதுண்டா அதே மாதிரி 100 மடங்கு குறைவானதுல 10,000த்தை 100ஆல பிரிக்கணும். சரி சார். ஆன்சர் என்ன? 100 நியூட்டன். நீங்க என்ன போட்டீங்க? 20 நியூட்டன் போட்டீங்க என்ன? இப்ப இனி தந்தா செய்வீங்களா? ஓ சார். அப்ப இந்த எம்சி கண்டா இது லேசான முதல் 2க்கு 200 இருக்கு 100 மடங்கு. அப்ப 200ல 10,000 இருக்கேன்டா 2க்கு 100 மடங்கு குறைவா இருக்கும். அப்ப 10,000த்தை 100ஆல பிரிக்கும். சரியா? சரி, குறிச்சு கொள்ளுங்க.
என்னெல்லாம் எழுதலாம் இது 200க்கு 10,000 இருக்கண்டா தர 2க்கு 100 இதை சுருக்குனா 100 சரியா? சரி சார்.